ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஏசாயா 59:1. ஏசாயா தீர்க்கன் மூலமாக ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என்னுடைய கை ரட்சிக்கப்படாமல் குறுகி இருக்கிறதோ, உன்னை ரட்சிப்பதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தேன், உன்னை விடுவிப்பதற்காக, உன்னை தூக்கி எடுப்பதற்காக, சேற்றில் இருந்த உன்னை தூக்கி எடுப்பதற்காக, பாவ குழியில் இருந்த உன்னை தூக்கி எடுப்பதற்காக, சாபத்தில் இருந்த உன்னை தூக்கி எடுப்பதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காகவே, உன்னை விடுவிப்பதற்காகவே நான் வந்தேனே. என்னுடைய கரத்தால் தானே உன் கரத்தை தொட்டு நான் தூக்குவேன். அப்போ என் கை குறுகி இருக்குமா? என் கை சின்னதாக இருந்துச்சுன்னா உன் கையை எப்படி தொட்டு தூக்க முடியும்? என் கை குறுகாத கை, அகலமான கை, நீளமான கை, வல்லமையான கை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நீ கூப்பிட்ட உடனே அவர் கேட்பார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அடுத்த வசனம் கூட பாருங்கள், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது, உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. ஆனால் நானோ, கர்த்தருடைய கையோ குறுகி போகாத கை, அது விசாலமான கை, உங்களுக்கு நல்லா கொடுக்கிற கை, உங்களை விடுவிக்கிற கை என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இதே வசனம் எண்ணாகமும் 11ஆம் அதிகாரத்தை முழுசாக படித்து பாருங்க. இந்த ஜனங்கள் ரொம்ப கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி எப்போ பார்த்தாலும் மோசையை நோக்கி கூப்பிட்டு, நாங்கள் அங்கேயே இருந்திருப்போம், எகிப்திலே இருந்திருப்போம், அங்கே நாங்கள் நல்லா கொமட்டி காய்களையும் மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் எல்லாம் கீரைகள், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறோம், நல்லா இருந்தோம் அங்கே. இங்கே இந்த மன்னாவை தவிர எங்கள் உள்ளம் வாடி போகுது, இந்த மன்னாவை தவிர எங்கள் கண்களுக்கு முன்னாக வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, முறையிடுறாங்க. மன்னா நல்ல அதனுடைய நிறம் முத்து போல் இருக்குது, அதனுடைய விதைகள் கொத்தமல்லி விதை போல் இருக்கிறது. மன்னா அது புது ருசி, புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருக்குது, தேனிட்ட பணியாரம் போல் இருக்குது அப்படிலாம் சொல்லி எல்லாமே இருக்குது. அதை தான் கொண்டு வந்து அரைச்சி பொறுக்கி கொண்டு வந்து அரைச்சி அவங்க அதை பானையில் சமைப்பாங்களாம், அவ்வளோ ருசியாக இருக்குமா. ஆனால் இந்த ஜனங்க என்ன சொல்லுது, அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு சலிச்சு போச்சு, இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆண்டவரை பார்த்து அவர் மோசே சொல்கிறாரு, நான் இறைச்சிக்கு எங்கே போவேன், நான் இறைச்சி எங்கேருந்து வரும், எனக்கு இறைச்சி கொடு என்று சொல்லி என்னை பார்த்து அழுகிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி சொன்ன. கர்த்தர் சொல்கிறாரு, நல்லா அவங்கள சுத்தம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி நாளைக்கு வாங்க, நாளைக்கு உங்களுக்கு இறைச்சி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு, இறைச்சி கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. அதுவும் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு நாள் நீங்கள் இறைச்சி வேணும்னு சொல்லி கர்த்தருடைய சத்தத்தை செவிகள் கேட்க நீங்கள் அழுதிங்களே, ஆனாலும் நீங்கள் சாப்பிடும்படியாக கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பான்னு சொல்லு. நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமில்ல. 19ஆம் வசனம் எண்ணாகமும் 11:19. 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள், அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். இப்படி மண்ணா தெவிட்டி போச்சு, அதை மாதிரி இந்த இறைச்சியும் தெவிட்டி போகும் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, புசிப்பீங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அழுதிங்களே, இப்படி கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை அசட்டை பண்ணி அழுதிங்களே அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் சொல்கிறார், மோசே சொல்கிறாரு, என்னப்பா நம்மகிட்ட இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் இருக்காங்க, 1 மாதம் முழுதும் புசிக்கிறதுக்கு இறைச்சியை கொடுப்பேன்னு சொல்கிறீங்களே, ஆடு மாடுகளை அவருக்காக அடித்தாலும் அவங்களுக்கு போதுமா? என்கிட்ட இருக்கிற ஆடு மாடுகளை அடித்தாலும் அதெல்லாம் போதுமா? சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டு சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறார். 23ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம் 11:33 எண்ணாகமோ. அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். அவருக்கே மோசே சந்தேகமாக 6 லட்சம் பேருக்கு எங்கேருந்து 1 மாதம் வரைக்கும் கொடுப்பேன்றீங்க, சமுத்திரத்துள்ள மச்சங்கள்லாம் கொண்டு வந்தாலும் மீன் எல்லாம் கொண்டு வந்தாலும் ஒன்றுமே இது பண்ண முடியாது அவங்களுக்கு, அப்புறம் என்கிட்ட இருக்கிற இந்த காலாட்டெல்லாம் அடித்தாலும் அவங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொன்ன உடனே
ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, என் கை குறுகி போயிற்றோ, நல்லா இருக்குதா, நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு நீ பார்ப்ப, என் வார்த்தையின்படி நடவாதோ நடக்காதோன்னு நீ இப்பொழுது காண்பாய்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கி அவனோட பேசி என்ன பண்ணுறாங்க அதை பாருங்கள், அதை வாசித்து பாருங்கள். 31ஆம் வசனம் நிறைய இருக்குது, ஃபுல்லாக வாசிங்க. 31ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரத்துக்கு விழுந்து கிடந்தது. அது தண்ணியிலேருந்து கடலிலேருந்து தரைக்கு வந்தால் அது சாகாது. காடை நல்லா உயிரோடு இருக்கும், எவ்வளோ வேணாலும் பிடிச்சி அப்பப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம். காடை மீனை வந்து கொண்டு வந்து வச்சா ஒரு நாள் தான், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 1 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் அடித்து போட்டால் கூட அதெல்லாம் நாரி போயிடும் இல்லையா, 1 நாள் 2 நாள் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோதான். ஆனால் காடைகள், உயிரோடு இருக்கிற காடைகளை ஒதுக்குறார். காற்று வருது, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, எங்கேருந்தும் இல்லை, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று அடித்து கொண்டு காடைகளை அடித்து கொண்டு தரையில் 2 முழ உயரத்துக்கும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் அந்த பக்கம் ஒரு நாள் அவ்வளோ காடைகளை கொண்டு வந்து கொடுத்துருச்சு. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுதும் முழுதும் மறுநாள் முழுதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்துக்கு சுற்றிலும் தங்களுக்காக குவிச்சு வச்சிருக்காங்க காடைகள்லாம். அப்போது தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சி அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் வருது அவருக்கு. ஏன்னா இப்படி வந்து அலைஞ்சு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து நன்மை செய்ய முடியாதபடி என்னுடைய கை குறுகி போகவில்லை. அதை தான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாரு ஏசாயா தீர்க்கன் மூலமாக, இதோ ரட்சிக்கக்கூடாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை என்று சொல்லி சொல்கிறத பார்க்குறது. அருமையான வேளையில் நம்முடைய ஆண்டவருடைய கரம் குறுகி போகாத கரம். அவர் பாருங்கள், சூம்பின கையை உடைய ஒருவனை பார்த்து கையை நீட்டணுன்னு நீட்டிடுச்சு. எப்படின்னா இவர் குறுகி போகாத கரத்தை உடையவர். அந்த குறுகி போன கையை நீட்டணும்னு நீட்டிடுச்சு. எனவே நமக்கும் நன்மை செய்யும்படி அவருடைய கரம் நீட்டப்பட்ட கரம், அது குறுகி போன கரம் அல்ல. என்னாகமத்தில் சொல்லப்பட்டதன்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வார்த்தையின்படி போஷித்தார், ஆனால் கோபப்பட்டார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவரை கோபப்படுத்தாமலும் அவருக்கு எதிராக பேசாமலும் கர்த்தரிடத்திலிருந்து வருகின்ற காற்று ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமே தவிர நமக்கு சாபத்தை கொடுக்கக்கூடாது. அந்த ஆசீர்வாதமான காற்றை சுவாசித்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடதே, சுத்தர்களாய் வாழ்ந்திடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உடைய கை குறுகி போகாத கை, இதோ கர்த்தருடைய கை குறுகி போயிற்றோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆண்டவரே, நன்றியோடு மெய் ஸ்தோத்திரம். உடைய கை எங்களுக்காய் நீட்டப்பட்ட கரம், எங்களுக்கு உதவி செய்கின்ற கரம், எங்களை இரட்சிக்கிற கரம், எங்களுக்கு உதவி கர்த்தாவை எங்களை மீட்டெடுக்கிற கரம் எங்களோடு கூட இருக்கிற பண்ணாலே நாங்கள் கலங்காமல் தவிக்காமல் உம்மண்டை சார்ந்து வாழ, உண்மையை நம்பி வாழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? எபேசியர் 4:9. இன்றைய கேள்வி, எது தகாதவைகள் எது தகும், எது தகாதவைகள் எது தகும்?